வீட்டில் இருக்கிற பொருளெல்லாம் விற்று வீடியோ போட்டு காசு சம்பாதிக்கலான்னு நினச்சினேன். யூடியூப் இப்படி பண்ணிடுச்சு. யூடியூப் நம்மளே நடுத்தர வந்துட்டு சோத்து கூட வழி இல்லை. ஹாய் மக்களே, நான் என்ன சொல்ல போறேன்னா, என் வீட்டுக்காரி என்னை அடிக்கிறான், கொள்றான். இன்ன வரைக்கும் அடி துவச்சி கிழிச்சு வச்சுக்கிறான். என்னால் முடியல கடவுளே. யூடியூப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா சத்தியமாக எனக்கு ஒரு நல்ல வழி காட்டுங்க கடவுளே. 3 வருஷமா யூடியூப்பு வீடியோன்னு செல்லு கையமாக தெரிஞ்சு என் தாயேலே. இப்போ இதில் என்னடா பிரயோஜனம் வந்ததுன்னு அடின்னு அடிக்கிறான். எனக்கு கொள்றாளே, நீ அடிச்சு கொள்றாளே. இதெல்லாம் கேட்க ஆள் இல்லையா? எப்படியோடு யாரோ ஒருத்தர் வந்து என்னை காப்பாற்றுங்க சாமி. யூடியூப்ல இருந்து என்னை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யூடியூப்ல இருந்து வருமானத்தை வர வைக்க சாமி கடவுளே. யூடியூப் வருமானம் வேணுமே. இல்லைன்னு எனக்கு வீட்டில் ஒரு சல்லி பைசாங்க எனக்கு மரியாதை இல்லையே. எனக்கு வீட்டில் இருக்கிற சாப்பாடு எல்லாம் பொறிக்கிட்டு போய் விற்று வீட்டில் வீடியோ போட்டு ஜாலியாக இருந்தேன். வீடியோவை நம்பினேன், நடுத்தர பார்த்தனேன். எப்படியோட ப்ளீஸ்ப்பா, யாரும் என்னோட வீடியோவை யாரும் பார்க்குறதும் இல்லை, சப்ஸ்கிரைப் பண்ணுறதும் இல்லை. பார்த்தாலுமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஒரு லைக்கு கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. யூடியூப் வேறு வீஸும் கொண்டு போக மாட்டேங்கிறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி வீட்டில் என்னை இப்படி பேசி கொள்றாங்களே. என் வீட்டுக்காரி வந்துட்டா. ஹாய் காய்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சும்மா இதெல்லாம் ஸ்டைல் சரிங்களா? இது ஃபேஷன் ட்ரெஸ்ஸு ஜாலியாக எப்படி சூப்பருங்களா? ஓகே, மறுபடியும் மீண்டும் சந்திப்போம். பாய். யூடியூப் சொந்தங்களே மறந்துடாதீங்க.